காமனஸ்ட் காஸ் ஆஃப் நான் ட்ரமாட்டிக் காம்படிஷன்ஸ், அதாவது ஆக்சிடென்ட் இல்லாத காலை ஆப்ரேட் பண்ணி எடுக்க வேண்டியதுக்கு காமனஸ்ட் காஸ் இந்தியாவில் அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸ் மெலிட்டஸ். ஸோ டயபெட்டிஸ் உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக தெரியும், கரெக்டாக ஃப்ரண்ட்ல இந்த இடத்துலையும் பேக்ல இந்த இடத்துலையும் மட்டும் புண்ணு ஃபார்ம் ஆகும். இது ஏன்னா ப்ரெஷர் ஜோன்ஸ், அங்கே அழுத்தமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, நகர்த்திருக்கவே மாட்டாங்க. காலில் வீட்டில் நடந்தாலே புண்ணு வந்துடும். வணக்கம், நான் டாக்டர் கிருஷ்ணா சங்கர், கன்சல்டன்ட் டயபெட்டாலஜிஸ்ட் அண்ட் டயபெட்டிஸ் சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட் எண்டோக்ரைனாலஜிஸ்ட், ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல், கோயம்புத்தூர். ஸோ இன்னைக்கு நம்ம டிஸ்கஷன் பார்த்தீங்கன்னா டயபெட்டிக் ஃபுட் அல்சர். இண்டிவிஜுவல்ஸ், அதாவது சில பேர்த்துக்கு ரொம்ப நாளாக டயபெட்டிஸ் அன்கண்ட்ரோல்டாக இருக்கும். நீரிழிவு நோய்ப்பாங்க, சர்க்கரை நோயின்னு சொல்லுவாங்க. ரொம்ப நாளாக ஹை சுகரில் இருப்பாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா காலில் புண்ணு அடிக்கடி வந்து போகும். வந்த புண்ணு ஆறாது, புது புண்ணு திருப்பி வரும், ஆறிட்டு திருப்பி வந்துட்டு இருக்கும். ஆனால் பெருசாக அவங்க கம்ப்ளைண்டே பண்ணியிருக்க மாட்டாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு கால் ஆப்ரேஷன் பண்ணி காலை இழக்க வேண்டியது இருக்கும். பாதமாக இருக்கட்டும், பாதத்துக்கு மேலே சிறுகாலாக இருக்கட்டும், மேலே முட்டி வரைக்கும் இழக்க வேண்டியிருக்கும் நிறைய பேர்த்துக்கு. இது பல குடும்பங்களை சிதைச்சிருக்கும், வேலைக்கு போக முடியாமல் பண்ணியிருக்கும், நிறைய கஷ்டப்படுவாங்க. இப்படிப்பட்ட பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சடன் ஹார்ட் அட்டாக்லையும் வரவந்து, சடன் ஸ்ட்ரோக் வரது, கிட்னி ஃபெயிலியர் வரது, கல்ல ப்ளீடிங் வரது. அண்ட் இதில் ஸ்மோக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் காமனாக இருக்கும். ஸ்மோக்கர்ஸ் வித் டயபெட்டிஸ் பர்டிகுலர் மேல்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப காமனாக இருக்கும். ஸோ இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். காமனஸ்ட் காஸ் ஆஃப் நான் ட்ரமாட்டிக் காம்படிஷன்ஸ், அதாவது ஆக்சிடென்ட் இல்லாத காலை ஆப்ரேட் பண்ணி எடுக்க வேண்டியதுக்கு காமனஸ்ட் காஸ் இந்தியாவில் அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸ் மெலிட்டஸ். வெறும் டயபெட்டிஸ்ன்னு சொல்லக்கூடாது, அன்கண்ட்ரோல், அதாவது ரொம்ப நாளாக 300லேயே இருப்பாங்க. அந்த மாதிரி இண்டிவிஜுவல்ஸுக்கு தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். ஸோ இந்த பிரச்சனையை எப்படி கையாள்வது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, இந்த பிரச்சனையை தடுக்க முடியும். 100% தடுக்க முடியும், ஆல்மோஸ்ட் 100% தடுக்க முடியும். ஸோ இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை. 99% ஆஃப் டயபெட்டிஸ் மெலிட்டஸ் பேஷண்ட்ஸ்க்கு தெரியுது. இது பேர் மைக்ரோவாஸ்குலர் காம்ப்ளிகேஷன் சொல்லுவோம். ஸோ இது எப்படி ஃபார்ம் ஆகும்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப நாளாக ஹை குளுக்கோஸ் லெவல்ங்கிறது என்ன லெவலில் இருக்கணும்னா, டயபெட்டிஸ் உள்ளவங்களுக்கு வெறுவயத்தில் 150 இருக்கணும். 150 சுகர் இருக்கணும். மருந்து மாத்திரை எடுக்கிறீங்களோ இல்லை வெறும் டயட்டிங் பண்ணுறீங்களோ எப்படி இருந்தாலும் 150 இருக்கணும். ஒரு தடவை இருந்தால் பத்தாது, ரெக்கரண்ட்டாக ஃப்ரீக்வெண்ட்டாக மாதம் ஒரு தடவை 2 மாதத்துக்கு ஒரு தடவை சாதாரண குளுக்கோமீட்டர்லையோ இல்லை பக்கத்து லேப்லையோ செக் பண்ணிட்டு இருக்கணும். 150 ஃபாஸ்டிங் இருக்கணும். சாப்பிட்ட பிறகு ஒரு 220 இருக்கணும், 2 ஹவர்ஸ் கழிச்சு. அப்புறம் HbA1cங்கிற டெஸ்ட் இருக்குது. நிறைய பேர் இப்போ எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, 3 மாத சக்கரை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 3 மாத சக்கரை டெஸ்ட் ஒரு நல்ல லேப், இப்போ ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் லேப் பார்த்தீங்கன்னா வெரி ஹை குவாலிட்டி லேப். அந்த மாதிரி ஒரு லேப்ல ஃப்ரீக்வெண்ட்டாக 3 months ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. ஸோ சிம்பிள் டெஸ்ட்டு, ஃபாஸ்டிங் கூட அந்த டெஸ்ட்டுக்கு தேவையில்லை. அந்த நம்பர் வாழ்க்கை ஃபுல்லாக 7 இருக்குன்னு புக்கில் போட்டிருப்பாங்க. அட்லீஸ்ட் 8 மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு நம்ம வச்சுக்கணும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப டயட்டு, மாத்திரை மருந்து, இன்சுலின் அதுக்கு நம்ம மாற்றிக்கணும். ஸோ அதை நம்ம ரொம்ப ஃபோக்கஸ் அது தனியாக நம்ம ஒரு செஷன் வச்சுக்கலாம் அதை பற்றி. இப்போ அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்து இதுக்குள்ளே வச்சுக்கிட்டா அந்த ஃபுட் அல்சரே வராது. காலில் புண்ணுன்னு சொல்கிறாங்க, அது வரவே வராது. அப்படின்னா எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் ஹை குளுக்கோஸில் இருந்தீங்கன்னா உங்களை ரத்த குழாய்ன்னு சொல்லுவாங்க. ரத்த குழாய், ஆர்ட்ரீஸ் அப்படின்னு படிச்சிருப்பீங்க, எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆர்ட்ரீஸ் அண்ட் வெயின்ஸ்ன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஆர்ட்ரீஸில் பெரிய ஆர்ட்ரீஸ் இருக்குது, சின்ன ஆர்ட்ரீஸ் இருக்குது. நம்ம காலுக்கு போற நரம்புக்கு போற நர்வ்ஸ்ன்னு சொல்லுவோம், அந்த நரம்புக்கு போற ரத்த குழாய் பிளாக் ஆகிட்டே இருக்கும். மைக்ரோவாஸ்குலர் இவ்வளவுதான் இருக்கும், 1 mm 2 mm சைஸ் தான் இருக்கும். அந்த நரம்புக்கு போற ரத்த குழாய் பிளாக் கண்டினியூஸா மெதுவா ஆகிட்டே இருக்கும். இண்டிவிஜுவலுக்கு பார்த்தீங்கன்னா தெரியவே தெரியாது, ஏன்னா நரம்பு டேமேஜ் ஆகுது இல்லை, வலிக்காது. இல்லை ரொம்ப ரேரா மரமரப்பு இருக்கும், எரிச்சல் இருக்கும். ரொட்டீனா எல்லாம் நினைச்சிருவாங்க டயபெட்டிஸ் வந்தாலே எனக்கு இது வரத்தா போகுது அப்படின்னு நினைச்சு விட்டுருவாங்க. அப்படியே நாட்கணக்கில் 6 மாதம் 1 year ஆக என்ன ஆகும்னா கால் மரத்து போக ஆரம்பிச்சிடும். நம்ம காலுக்கு நரம்பு கரெக்டாக இருக்கும்போது நம்ம ஒரே இடத்துல காலை வச்சுட்டு இருக்க மாட்டோம். நம்ம எல்லாரும் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு இடத்துல நின்றுட்டு இருந்தால் காலை அசைச்சிக்கிட்டே இருப்போம். ஏன்னா ஒரே இடத்துல காலை நின்னா அந்த இடத்துல புண்ணு ஃபார்ம் ஆகும். நம்ம எப்போதுமே காலை அசைச்சிட்டு தான் இருப்போம். ஆனால் டயபெட்டிஸ்னால நரம்பு பாதிப்பு ஏற்படுத்தவங்க பார்த்தீங்கன்னா காலை அசைக்கவே மாட்டாங்க. ஏன்னா மரத்து போயிருக்கும், ஒன்றுமே தெரியாது. நின்றுக்கிட்டே இருப்பாங்க, நடந்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல ப்ரெஷர் ஜோன் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும்.
ஸோ கால் இப்படி இருக்குன்னா இந்த இடத்துல ப்ரெஷர், இந்த இடத்துல ப்ரெஷர் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். கரெக்டாக அந்த இடத்துல புண்ணு ஃபார்ம் ஆகும். ஸோ டயபெட்டிஸ் உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக தெரியும். கரெக்டாக ஃப்ரண்ட்டில் இந்த இடத்துலையும் பேக்கில் இந்த இடத்துலையும் மட்டும் புண்ணு ஃபார்ம் ஆகும். இது ஏன்னா ப்ரெஷர் ஜோன்ஸ். அங்கே வந்து அழுத்தமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, நகர்த்திருக்கவே மாட்டாங்க. காலில் வீட்டில் நடந்தாலே புண்ணு வந்துடும். அதுக்கு எதுவும் குத்தணும்னு அவசியமே இல்லை. இதுக்கு மத்தியில் ஏதாவது வெளியில் குத்துது ஏதாவது பண்ணிச்சுன்னா இன்னும் அதிகமாக புண்ணு வந்துடும். ஸோ இந்த புண்ணு அவங்களுக்கு வலிக்கவும் செய்யாது. இதுலேயே நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது. அது அவ்வளோ அது ஸ்டேஜ் 1, 2, 3 போகணும். அது டாக்டர்ஸ் பார்த்துருப்பாங்க. அந்த புண்ணு ஸ்டார்ட் ஆச்சுன்னா அவங்களுக்கு வலிக்கவும் செய்யாது. அதை வச்சு நடந்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த புண்ணு உள்ளே போய் போய் இன்ஃபெக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடும். அந்த இடத்துல கிருமி ஒன்ஸ் ஸ்கின் எக்ஸ்போஸ் ஆயிடுச்சுன்னா கிருமி போக ஆரம்பிச்சிடும் உள்ள. ஒன்ஸ் கிருமி போக ஆரம்பிச்சுன்னா இவங்களுக்கு பேஷண்ட்ஸ்க்கு புண்ணு ஆறாது. ஏன்? டயபெட்டிஸ் அன்கண்ட்ரோல் இருந்துச்சுன்னா அதாவது லோக்கலில் தற்காப்பு சக்தி ரொம்ப கம்மியாக இருக்கும், புண்ணு ஆறவே ஆறாது. ஸோ இப்படி தான் டயபெட்டிக் ஃபுட் அல்சர் ஸ்டார்ட் ஆகும். எல்லாரும் நினச்சிட்டு இருப்பாங்க நல்லா தான் இருந்துச்சு, ஒரே ஒரு முள்ளு குத்துச்சு, அப்புறம் தான் இது வந்துச்சுன்னு நினைப்பாங்க. அடிப்படுறது எல்லா மனிதர்களுக்கும் நடக்கும், டெய்லி நடக்கும். நம்ம நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி ஏதாவது சின்ன சின்ன அடிபட்டிருக்கும், ஆனால் ஆறிடும். டயபெட்டிஸ் இண்டிவிஜுவல்ஸ் பார்த்துக்க மாட்டாங்க, ஆறவே ஆறாது. ரீசன் இது அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸ்னால லோக்கல் இம்யூனிட்டி கம்மியாக இருக்கும், ரத்த குழாயிலையும் பிளாக் இருக்கும். இதில் ஸ்மோக்கர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு இன்னும் ஃபாஸ்ட்டாக வரும். ஏன்னா ரத்த குழாய் டோட்டல் பிளாக் ஆயிரும், உங்களுக்கு சுத்தமாக ஆறாது. ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் ஃபுட் அல்சர் ஆயிடுச்சுன்னா திருப்பி ஆறக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அப்போ என்ன பண்ணணும்னா எல்லாரும் சும்மா ட்ரெஸ்ஸிங் மட்டும் போட்டிருப்பாங்க, அதுவும் வேஸ்ட். வெறும் ட்ரெஸ்ஸிங் மட்டும் போடுறது மட்டும் சரியாயிராது. 4 விதமாக வைத்தியம் பண்ணணும். ஒன்று, ஆப்ரேஷன் டாக்டரை உறுதியாக பார்க்கணும். பார்த்துட்டு அந்த இடத்துல உள்ள எல்லா கழிவு பொருளையும் அகற்ற வேண்டியது இருக்கும். இன்னொன்று, எண்டோக்ரைனாலஜிஸ்ட் டயபெட்டிஸ் சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட்டை பார்க்க வேண்டியிருக்கும். பார்த்துட்டு பக்கா குளுக்கோஸ் கண்ட்ரோல் கொண்டு வரணும், சீக்கிரமாக கொண்டு வரணும், மெயின்டைனும் பண்ணணும். ஊற வச்செல்லாம் கொண்டு வரக்கூடாது, ஃபாஸ்ட்டாக கொண்டு வரணும். எல்லாரும் வெறும் சர்ஜனை மட்டும் பார்த்து கட்டுப்பட்டுருப்பாங்க, பத்தாது. சர்ஜனை பார்த்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். எண்டோக்ரைனாலஜிஸ்ட்டை பார்த்து சுகர் லெவல்ஸில் நான் சொன்ன மாதிரி 200 எல்லாத்தையும் கொண்டு வந்து மெயின்டைன் பண்ணணும். லோ சுகரும் வரக்கூடாது. ஸோ அதுக்கு தக்கன மாற்றிக்கணும். இது ரெண்டையும் பண்ண ஆரம்பிக்கணும். வெயிட் லாஸ், குண்டா இருக்கவங்க கொஞ்சம் வெயிட்டை குறைக்க ஆரம்பிக்கணும். ரொம்பலாம் வெயிட் லாஸ் இல்லை, 5லேருந்து 10 கிலோ மெதுவாக குறைக்க ஆரம்பிக்கணும். அப்புறம் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா போடியா ஸ்கேன் ஒன்று இருக்கும். அது பார்த்தீங்கன்னா இப்போ ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டலில் போடியா ஸ்கேன் ஒரு மிஷின் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா கலராக அப்படி இருக்கும். அந்த மிஷினில் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி காலில் அழுத்தம் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்பாங்க. இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த மிஷின் எப்படி இருக்குன்னு. ஸோ அதில் வந்து பிக்சர்ஸ், கார்ட்டூன் பிக்சர்ஸ் மாதிரி வரும். அந்த பிக்சர்ஸில் எங்கெல்லாம் உங்களுக்கு அழுத்தம் இருக்குதோ அந்த இடத்துல நம்ம ஸ்பெஷலாக ஃபுட்வேர் டிசைன் பண்ணிக்கணும். எம்சிஆர் ஃபுட்வேர் சொல்லுவாங்க. டிசைன் பண்ணிட்டு அந்த ஃபுட்வேரை தான் வீட்டிலையும் வெளியிலையும் எடுத்து நடந்தீங்கன்னா கரெக்டாக எங்கே அழுத்தம் இருக்குதோ, எங்கே புண்ணு இருக்குதோ அந்த இடத்துல ப்ரெஷர் ஆஃப் லோடிங், ப்ரெஷரே வராத மாதிரி அந்த மெட்டீரியலை மாற்றிடுவாங்க. மாற்றிட்டாங்கன்னா நீங்கள் நடக்கலாம், ஆனால் புண்ணு ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்த புண்ணு வந்து தரையப்படாது, காற்றுல தான் இருக்கும். அந்த புண்ணு நடந்துட்டு இருந்தீங்கன்னா ப்ரெஷரே தெரியாது. ஸோ இத்தனை வேலையும் பண்ணாதான் புண்ணு ஆரம்பிக்கும். திருப்பி புண்ணு வராமல் இருக்கணும்னா புண்ணு ஆத்தின பிறகு சுகர் பக்கா கண்ட்ரோலில் இருக்கணும். ஸ்மோக்கிங் பண்ணவே கூடாது. அப்புறம் வெயிட் லாஸ் பண்ணிக்கணும். எப்போதும் அந்த ஃபுட்வேர் வேர் பண்ணிக்கணும் வீட்டில். ஸோ நம்ம இதில் ஏதாவது ஒரு ஸ்டெப்பை மிஸ் பண்ணால் என்ன ஆகும்னா பேஷண்ட் கஷ்டமே தெரியாது. இன்ஃபெக்ஷன் உள்ளே போக போக ரத்தத்துக்கு பரவ ஆரம்பிச்சிடும். ரத்தத்துக்கு பரவ ஆரம்பிச்சா உடல் எல்லா ஆர்கன்ஸும் டேமேஜ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் இன்றைக்கி டயபெட்டிக் ஃபுட் அல்சர் பற்றி ஒரு பேசிக் நட்ஷல் சொல்லியிருக்கிறேன். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான ப்ராப்ளம் இதை பற்றி யாரும் பெருசாக வந்து பேச மாட்டாங்க. கடைசி இதுதான் பிரச்சனையாக வந்து முடியும். எல்லா ஹாஸ்பிட்டலையும் எல்லா வீட்லையும் பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுறவங்க எக்கச்சக்க பேர் இருப்பாங்க, கட்டு போட்டே போயிட்டு இருப்பாங்க. நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம்னா இதை தடுக்க முடியுங்கிற விஷயமே நிறைய பேருக்கு தெரியாது. கஷ்டப்பட்டு தான் நம்ம தீரணும் அப்படின்னு நினச்சே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. கிடையாது, தடுக்க முடியும் இதை. அதே மாதிரி வைத்தியமும் பண்ண முடியும், ஃபாஸ்ட்டாக பண்ணணும். ஏன்னா அது சரியாக இருக்கே 1 or 2 months ஆகும். மெதுவாக இத்தனை வேலையும் பண்ணணும். சர்ஜன் பார்க்கணும், எண்டோக்ரைனாலஜிஸ்ட் பார்க்கணும், அந்த போடியை ஸ்கேன் பண்ணி ஸ்பெஷல் ஃபுட்வேர் வேர் பண்ணி கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகிற வரைக்கும் இங்கே 2 பேர்த்தையும் ஃபாலோ அப் பண்ணணும். ஸோ இப்படி பண்ணீங்கன்னா புண்ணு வரதையும் தடுக்க முடியும், வர்ற புண்ணையும் சரி பண்ண முடியும், காலையும் காப்பாற்ற முடியும். தேங்க்யூ, நன்றி.